evening everyone. எல்லாருக்கும் வணக்கம். Honestly, தமிழ் ரொம்ப நல்லா பேசணும்னு தெரியாது, புரியும். So I'm going to add a little English. First of all, thank you so much. Nirudnalwadi is a big thing, not only because of its crew, but because of the lovely audience that we have. I would like to welcome our highly esteemed chief guest here, Mr. Vairamuthu sir. Thank you all of you for coming here. It's been a wonderful journey being a part of Nirudnalwadi so far. எக்ஸ்பீரியன்ஸ்னு பற்றி சொல்லும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ எனக்கு தெரியல ஃபிலிம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் Nirudnalwadi was amazing for me. I got all the respect that a newbie needs. Starting from my director Selva Kannan sir to Vinod sir, who's a part of the cinematography team, production Anna, that team, Mutana, costume team. I would like to thank all of you so much for supporting me throughout. This film is not, Nirudnalwadi is not about Amuda, it's not about Puramu sir, it's about the entire team and the hard work that was put behind the making of this film. I would like to thank my parents, my dad especially. Film the shoot நடக்கும்போது ஒரு 3 months shoot இருக்கு. So different schedules தான் started this complete the shoot. So my father was there every day supporting me. He came to the location, took leave, came to the location every day, and he was there till the shoot ended. So I would like to thank dad for that. My mom also came in between. So family is first of all the most important thing. So thank you so much for all the love and support that I have received. I never thought this would be such a big film actually, but eventually hard work always pays off, and it did pay off. So thank you so much, and thank you for having me. Thank you. இறைவனுக்கு நன்றி. ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வைரமுத்து சார், என்ன சொல்கிறேன்னு தெரில, ரொம்ப நர்வஸாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்த்துருக்கேன், அது ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும், இந்த பாடல்கள் எல்லாமே இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாம் தாண்டி 2012 நான் சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் படம் ஒன்று கிடச்சி ரிலீஸ் ஆகிருக்கு. இத்தனை வருஷம் அப்பா அம்மா வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவ்வளோ அன்பும் பாசத்தோடு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் வந்து எனக்கு, நான் மைம் கோபி என்னோட ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ஸ்டூடியோவில் இருக்கும்போது எதிர்த்து ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் செலக்ட் பண்ணாங்க. அவர் அன்றைக்கி அந்த ஃபோட்டோ காட்டல அப்படின்னாக்கனா நான் இந்த இடத்துல நின்று பேசியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தாண்டி இன்றைக்கி எந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லாமல், ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னாக்கனா, ஒரு டேலண்ட்டை மட்டுமே நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்து லைஃபே ஒரு தலைகீழ அப்படியே புரட்டி போட்டுருச்சு. இப்போ நடக்கிறது கூட எனக்கு நம்பவே முடியல. ஸோ அதுக்கு செல்வக்கண்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு 2.5 வருஷம் இருக்கும். அப்போ வந்து பெசன் நகரில் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்தேன். அப்போ எதிர்ச்சியாக வைரமுத்து சார் அங்கே வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், சார் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில சாருக்கு. அப்போ வந்து சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் நான் வந்து இந்த மாதிரி சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புனேன். வெளியே போகும்போது சார் வந்து முயற்சி பண்ணுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, முயற்சி பண்ணுங்கள், நல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த 2 மாதத்தில் நான் நெடுநல்வாடை கமிட் ஆனேன். அந்த சார் உங்கள் வாய்மூர்த்தம் பழிச்சிருச்சு சார், ரொம்ப நன்றி சார். அதுவும் இல்லாமல் கமிட்டான படத்தில் வைரமுத்து சார் பாட்டு அப்படின்னோடனே தலையெல்லாம் சுற்றிருச்சு, என்னென்னே புரியல ஒரு நிமிஷம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சுது. இந்த ஒரு படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், அவங்க எல்லோரும் ஒரு சின்ன படத்தை, அதாவது சார் சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் அப்படின்றது ரிசல்ட்டில் தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு. அது உண்மையும் கூட. ஆனாலும் அந்த ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தைரியமாக கொண்டு வந்த மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி கூட நடித்தவங்க, அவங்க எல்லோரும் சப்போர்ட்டிவாக, ஒரு ஈகோ கிளாஷ் எதுவுமே இல்லாமல், அதாவது சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும்
தம்பி வாடா இதான் விஷயம், இந்த மாதிரி நடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. ஏன்னா அவங்க மூஞ்சி சுழிச்சிருந்தாங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் போயிருக்கும். ஸோ அவங்க வந்து அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு வீட்டில் ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் அவங்க எல்லாருமே அடுத்த ஃப்யூச்சரில் படம் பண்ணணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். லைட்மேன் அண்ணா, சாப்பாடு போட்ட ப்ரொடக்ஷன் அண்ணா எல்லாருமே, ஏன்னா அவங்க எல்லோரும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. இந்த மேடையில் நம்ம மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட உழைப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் சாத்தியமாக்கின எல்லாமல்ல இறைவனுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஏன்னா போன வாரம் இங்கே பேசினோம், ஒரு மீட்டிங் நடந்தது, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் பேசினேன். மறுபடியும் இங்கே சந்திப்போம், அந்த வெற்றி விழா நடக்கும், நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோன்னு கொஞ்சம் திமிரில் பேசுகிற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா ஒரு அறிமுகம் இல்லாத சிறு படம் இது. படம் வெளிவரதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் பெருசாக தெரியாது அந்த படத்தை. கொஞ்சம் விளம்பரங்கள் பெரிய லெவலில் எங்களால் பண்ண முடியல பொருளாதார காரணங்களால். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க என் உலக லெவல் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் எங்கெல்லாம் தமிழ் இருக்கோ அங்கெல்லாம் நெடுநல்வாடையை பற்றிய பேச்சு, இதை பற்றின விமர்சனங்கள் போய் சேர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் ஒரு வழக்கமான ஒரு படம் இல்லை. ஒரு படம் துவங்கும் போதே இது ஒரு வித்தியாசமான படம் தான். ஏன்னா இந்த நண்பர்கள் சேர்ந்து 50 பேர் சேர்ந்து இது ஆரம்பிக்கும்போது இது முழுசாக முடிக்க முடியுமா, நடக்குமாங்கிற சந்தேகம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் தான் ஆரம்பித்தோம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்கு கடைசி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும், இப்போ இந்த ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் காலம்பெல்லாம் கடமைப்பட்டிருக்கேன். எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது தீராது. அது அவங்க படம் கொடுத்தாங்க, படம் எடுத்தால் கூட ஒரு சினிமா ஒரு தனி ஆள் தலையில் வச்சு தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு இயக்குனர் கதை எழுதலாம், ஃபீல் பண்ணலாம், என்ன வேணால் கதாபாத்திரங்களை வடிவமைக்கலாம். அதை சரியாக திரையில் கொண்டு வரதுக்கு ஒரு 100 பேரோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட்மேனு, கிரேனார்கள், இயற்கையோட ஒத்துழைப்பு கூட தேவைப்படுது. அந்த சமயத்தில் அன்றைக்கி மழை பெய்யாமல் இருக்கணும், இயற்கை ஒளி உதவணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு நல்ல படத்தை எடுக்க முடியும். அதனால் இந்த படத்தில் கூட இருந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர் வினோத் நண்பர், இசையமைப்பாளர் ஜோஸ், எடிட்டர் காசி விஸ்வநாத் சார், கலை இயக்குனர் தென்னரசு சார், மேனேஜர்ஸு, என்னோட இணை இயக்குனர்கள் ராம், செல்வம், கலைசேகரன், உதவி இயக்குனர் பாஸ்கி, மகேஷ், ஆண்டவர், புஷ்பராஜ், இந்த மாதிரி இவங்கெல்லாம் கோர் டீம் மெம்பர்ஸ். இவங்களுக்கெல்லாம் ஏன்னா அந்த படம் ஆரம்பித்து 2.5 வருஷம் முடியறதுக்கு ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த முதல் நாள் ஆஃபீஸில் பூஜை போடும்போது இருந்த அந்த 15 பேரும் நான் இன்றைக்கி மேடையில் இருக்கோம், இங்கே வரைக்கும் இருக்கிறோம். அவங்க வேறு வேலைகளுக்கு எதையும் போகாமல் இந்த படத்து மேலே அந்த நம்பிக்கையினால், இது ஜெயிக்குங்கிற நம்பிக்கையில் கூடவே இருந்தாங்க. பெரிய சம்பளமோ ஊதியமோ கொடுக்க முடியாட்டி கூட படத்து மேலே, அந்த சினிமா மேலே அந்த ஆர்வத்தினால படத்தினால கூடவே இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு கூடி தான் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த சினிமாங்கிறது ஒரு ஆள் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம நல்லா எழுதலாம் வசனத்தை, அதை சரியாக நடிகர்கள் உச்சரித்து நடிக்கலைன்னா சரியாக வராது. அது மாதிரி எல்லோரும் நடிகர்களாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்தாங்க. அது படத்தை முடிச்சிட்டோம். ஆனால் அதை தேட்டரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியாக இருந்த எஸ்கே ஆர்டிஸ்ட் நிறுவனத்துக்கும், மதன் சாருக்கும், ஜேம்ஸ் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்களாக நல்ல படமாக இருந்தாலும், நல்ல விமர்சனங்கள் இருந்தாலும் அதை தேட்டரில் ஓடலைன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி வெகுவாரியான தேட்டர்களில் தமிழ்நாட்டில் ஒரு 100க்கும் மேற்பட்ட திரையரங்கில் அந்த படம் வெளியே வந்ததுக்கு அவங்க தான் காரணம். அவங்களோட உதவி இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியம் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கிளிஷேவாக சொல்லலை. இந்த படம் ஜெயிச்சதுக்கு ஐயா மேடையில் இருக்காருங்கிறதுனால சொல்லலை. இந்த படம் ஜெயிச்சதுக்கு கவிப்பரசு வைரமுத்து ஐயா தான் காரணம். ஏன்னா நான் கூட இருந்த என் நண்பர்களுக்கு தெரியும், ஏன்னா இதுக்கு தெரியும் அவர் மேலே நான் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்கேன். என் பக்கத்தில் இன்றைக்கி உட்காந்துருக்கேன், என்னால் எனக்கு கையெல்லாம் நடுங்குது. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒன்றா பணியாற்றிட்டேன், அவர் தெரியும். இருந்தால் கூட ஏன்னா நான் என் வாழ்க்கையை ஆரம்பித்த இடத்துல எப்படி ஆரம்பிச்சதுன்னு எங்கள் நண்பர்களுக்கு தெரியும். நான் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஒரு 2005-6 சமயத்தில் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வாழ்க்கையை அந்த வெளியே வேலை செய்யும்போது வாசிக்க ஆரம்பித்த சமயத்தில் முதல்ல நான் படித்த புத்தகம் தனி தேசம் தான் ஐயா. இப்போ புத்தகமாக படிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் புத்தகங்களை வாசிக்கிற பழக்கமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சும்மா பேப்பர் படிப்போம், தினமலர் படிப்போம், தினத்தந்தி படிப்போம். வாசிக்கிற அனுபவத்தை புத்தகத்தை இன்னொரு புத்தகத்தை தேடி போய் படிக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டினது தனி தேசம் தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் எல்லா கவிஞரோட அன்னைக்கு வெளிவந்த எல்லா புத்தகத்தையும் தேடி போய் படித்தேன். வாசிக்கிற அனுபவத்தை புத்தகங்கள் மேலே இருக்கிற வெறிய ஐயா தான் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு தடவையாவது சென்னைக்கு போய் அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடணுங்கிறத. நான் வெளியூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஓசூர், பெங்களூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி. சென்னை நமக்கு பரிச்சயம் இல்லை.
எப்போயாவது ஒரு தடவை வாழ்க்கையில் கவிஞரோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடணும், என் பேரை அவர் சொல்லிடணும், ஒரு தடவை கண்ணன்னு சொல்லி கூப்பிட்டுறணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் 2007 சினிமாவுக்கு வந்து எங்கள் ஊரில் எங்கள் உறவினர் ஒருத்தர், செல்லத்துறைன்னு உறவினர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு கவிஞர் கொஞ்சம் பரிச்சயம். அவர்கிட்ட சொல்லி ஒரே தடவை வீட்டுக்கு போய் நான் அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு சென்னை வந்த சமயத்தில் ஒரு தடவை போய் வீட்டில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பெரிய லட்சியம் நிறைவேறிச்சு. அதுக்கடுத்து நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திருப்பி சினிமாவுக்கு வரணும். அப்புறம் இங்கே சென்னையில் தாம்பரத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சினிமாவுக்கு வரல. அப்புறம் சினிமாவுக்கு வரணும்னு முயற்சி பண்ணி சினிமா மேலே ஆர்வம் வந்து சினிமாவுக்கு வரணும்னு நினச்சி வாய்ப்பு தேடிட்டு இருக்க சமயத்தில் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து கருவாச்சி காவியம் புத்தக வெளியீட்டு விழா சமயம். அந்த சமயத்தில் கவிஞருக்கு அந்த அலுவலக பணி செய்ய உதவியாளர் ஒரு ஆள் வேணும்னு சொல்லி செல்லத்துறை அவர் சொல்லும்போது பெரிய ஞான தீட்சை கிடச்ச மாதிரி, நம்ம ஒரு தடவை பார்க்கலாம் கவிஞரை பார்க்கலாம், அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நினச்சாலும் ஒரு மாதம் 3 மாதம் அங்கேயே இருந்து பணி செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு 7 மாதம் அங்கே இருந்தேன் நான் அந்த சமயத்தில். அப்போது ஒரு 3ஆவது நாள் அந்த அழைப்பதில் அனுப்புறது, பாடல்களை டைப் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி கொடுக்குற வேலை தான் நான் பார்த்தேன் ஒரு 5 மாதமாக. 3ஆவது நாள் என்னை கவிஞர் மேலே இப்போ கோடம்பாக்கத்தில் இருக்க வீட்டில் மேலே கூப்பிட்டாரு. அந்த அழைப்பதில் பார்த்தாரு. இதில் நீ தான் பண்ணியான்னு கேட்டார். ஆமாய்யா அப்படின்னேன். உன்னோட அந்த அழைப்பதில் அந்த டைப் பண்ணியிருந்த இதில் ஒரு ஒழுங்கு இருந்துச்சு, உங்கள்கிட்ட நான் தொடர்ந்து பார்க்குறேன், ஒரு 3 நாளாக பார்த்துட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு ஒழுங்கு உங்கள்கிட்ட இருந்துச்சு, உங்கள்கிட்ட சின்சியாரிட்டி இருக்குது, சினிமாவில் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு முதல்ல சொன்னால் வாழ்க்கையில் ஐயா கவிப்பிரஸ் ஐயா எம்எஸ் ஐயா. சினிமா சும்மா கதை சொல்ல, நிஜமாக நடந்துச்சு. அது கவிஞருக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா அப்போ நான் ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு நாள். அதுக்கடுத்து நான் உதவி இயக்குனர் ஆகி வாய்ப்பு தேடி ஒரு 2-3 படம் 4-5 படங்களில் வேலை செஞ்சுட்டு திருப்பி படம் பண்ணணும்னு முயற்சி பண்ணி போகும்போது இந்த படத்துக்கு பாடல் எழுதக்கூடிய தகுதி வேறு யாருக்கும் இருக்கிறதா நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எந்த படம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு படமாவது கவிஞரோட வேலை செஞ்சிடணுங்கிற ஆசை இருந்துச்சு. அது எப்போது பின்னாடி நடக்கும், ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பி கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பாடல் சுச்சுவேஷன்லாம் எடுத்து வைக்கும்போது வேறு யார்கிட்ட போய் நிற்கிறது இந்த பாட்டுக்கு, இந்த மாதிரி சூழல், இந்த கதைக்கு இந்த மாதிரி அழுத்தமான ஒரு இடத்துல யார்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும்? இந்த கருவாத்தேவ பாடல் சூழல் கதை எழுதும்போதே தெரியும், இதுதான் அந்த படத்தை காப்பாற்ற போகுது, அந்த படத்துக்கான அடையாளம் அந்த பாடல் தான். ஏன்னா 10வது நிமிஷத்தில் வந்துடும் அந்த கதையில் அந்த பாடல் எழுதும்போதே அந்த இடத்துல ஒரு பாடல் தேவைப்படுதுன்னு நிச்சயமாக தெரியும். ஒரு 5-6 வருஷம் வாழ்க்கையை அந்த பையனோட அவங்க உறவை எல்லாத்தையுமே சுருக்கமாக 5 நிமிஷத்தில் சொல்லணும். கதையை பாடலுக்குள்ளே சொல்கிற விஷயங்களை வேறு யாரும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பண்ணலை. வேறு எந்த கவிஞரும் திருப்தி எழுதி கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. நான் தெளிவாக என்னால் சொல்ல முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்போது அந்த படிக்காதவனில் இருக்கிற ஊரை தெரிஞ்சுக்கின பாட்டாக இருக்கட்டும், சிந்து பைரவியில் இருக்கிற நானூறு சிந்துவாக இருக்கட்டும், இப்போ தென்மேற்கு பெருக்காட்டில் இப்போ வரைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தென்மேற்கு பெருக்காட்டு களிக்காட்டில் பிறந்த தாயாக இருக்கட்டும், ஒரு கதையில் இருக்கிற ஒட்டுமொத்த உணர்வை ஒரு 5 நிமிஷம் பாடலுக்குள்ளே 2 பல்லவி சரணத்தில், ஒரு பல்லவி 2 சரணத்தில் சொல்ல முடியுங்கிறத வேறு யாரும் பண்ணலை. அவங்க மற்றவங்களாம் அந்த சூழலுக்கான பாடல்களாக எழுதிட்டு போயிருக்கிறாங்க. மற்றவங்களை குறைச்சி மதிப்பிடலை, அந்த மாதிரி வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கலாம்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் எந்த படம் எழுதினாலும் சரி அந்த கதையோட ஜூஸை ஒரு பாட்டிலையோ உள்ள ஒரு 2 வரியிலையோ கவிஞர் சொல்லிட்டு போயிடுவார். நிறைய பாடல்களை குறிப்பிட முடியும். நான் சொன்ன இப்போ பாடல் மாதிரி நிறைய பாடல்களை குறிப்பிட முடியும். அந்த மாதிரி இந்த மொத்த கதையும் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மொத்த கதையும் அந்த ஒரு பாட்டில் சொல்லிடணும். அப்போ வேறு யார்ட்டையும் போய் நிற்க முடியாது. கவிஞர் தான் எழுதி அவன் அந்த படத்துக்கு பாட்டு எனக்கு நல்லா தெரியும், வேறு யார்ட்டையும் போக முடியாது. ஆனால் அதுக்கான ஊதியம் இல்லை எனக்கு. அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது? பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்க முடியல. இந்த படத்தோட பட்ஜெட் அவ்வளோ பட்ஜெட் இல்லைன்றப்போ ஆனால் முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுனால நான் போய் பாஸ்கர் சார்ட்ட கேட்டேன். சார் ஐயா இந்த மாதிரி கவிஞர் தான் அந்த படத்துக்கு பாடல் எழுத முடியும், 4 பாடலுமே முக்கியமான பாடலாக இருக்குது, ஒரு பாடல் கூட ஒரு சராசரி பாடலாக இல்லை, சிச்சுவேஷனில் இருக்கிற பாட்டாக இருக்குது, கதை சூழலுக்காக பாட்டாக இருக்குது, சும்மா தவிர்க்க முடியாமல். அப்போ எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை, எனக்கு எழுதி தரணும், எனக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே பாஸ்கர் சார் என்கிட்ட சொன்னார், கண்ணன் நீங்கள் நினைக்கிறது தப்பு, உங்கள் வெளியே நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில, அது இல்லை விஷயம். கதை சரியாக இருந்தால், பாடலுக்கான தேவை சரியாக இருந்தால் கவிஞர் ஊதியத்தை பார்க்குற ஆளே இல்லை, நீங்கள் வந்து கதை சொல்லுங்கன்னு சொன்னார். நான் போய் சொன்னேன். கதையை சொல்லி முடிச்சோன்னா கவிஞர் சொன்னார், இந்த படத்துக்கு பாட்டே சம்பளமே வாங்காமல் பாட்டு எழுதலை, நீ ஏன் அதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். அந்த வார்த்தை தான் அந்த கதை மேலே இருக்கிற இன்னும் கொஞ்சம் அந்த கதையை நான் சரியாக தான் பண்ணியிருக்கோம். என்ன தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். இந்த கதை சரியாக இருக்குது, இது ஓடும், இது ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை நமக்கு அதை வெற்றியை பார்த்த முன்னோடிகள் நமக்கு சொல்லும்போது தான் அந்த நம்பிக்கை நமக்கு வரும். ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆட்கள் அந்த எனக்கு வாழ்க்கையில் நீ சினிமாவில் நீ ஜெயிப்பேன்னு சொன்ன ஆளும் கவிஞர் தான். என் இந்த கதை நல்லா இருக்குது, இந்த படம் ஓடும்னு சொன்ன முதல் ஆளும் கவிஞர் தான். சொல்லிட்டு அந்த பாடல்களை ஒரு 25% கூட நான் அந்த படத்துக்கு ஊதியம் கொடுக்கல. எல்லாருக்கும் தெரியும், கூட இருந்தவங்களுக்குலாம் தெரியும், அவர் வாங்குற சம்பளத்தில் அவ்வளோதான் எங்கள் பட்ஜெட் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. என்னால் என்ன முடியுமோ அதை தான் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் ஒரு பாடலுக்கு வாங்குற ஊதியம் கூட இந்த படத்துக்கு மொத்தமாக கொடுக்க முடியல. ஆனால் 4 பாடலுமே அவ்வளோ அற்புதமாக, அதுவும் குறிப்பாக அந்த கருவாத்த முதல்ல பாட்டில் ஜோஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை நம்ம தான் போய் வாங்கிட்டு வந்தோம்.
அந்த அந்த பாட்டை என் கையில் கொடுத்த இடத்துல நான் கண்ணீர் விட்டு அழுதேன். இவங்களுக்கு தெரியும், கூட 3 பேர் வந்தாங்க. சும்மா சினிமாட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், எங்கள் தாத்தாவோட வாழ்க்கையில் இன்ஸ்பயர் ஆகி நான் அந்த படத்தை எடுத்தேன், கதை எழுதினேன். முதல் 4 வரியில் எனக்கு ஜெயிச்சு தெரிஞ்சிருச்சு. இந்த பாடல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த கருவாத்தேவா பாடல், கருவாத்தேவா உன் கண்ணெல்லாம் கண்ணீரா கருவாத்தேவா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை ஆரம்பிச்சுட்டு அந்த பொட்ட புள்ள பழுதா போச்சு கருவாத்தேவா, பெத்த புள்ள பகையா போச்சு கருவாத்தேவா, முடிஞ்சு கதையை சொல்லிட்டாரு. அண்ணன் தம்பி பகையானா மகை எங்கே போவான், அந்த பல்லவி முதல் பக்கத்தில் இவ்வளோ தான் இருந்துச்சு. 4 பக்கம் இருந்துச்சு அந்த பாடல். முதல் பக்கத்தை படிச்சுமே எனக்கு தரதரையாக கண்ணீர் ஊற்றிருச்சு எனக்கு. ஏன்னா அதுக்குமே எனக்கு காலில் விழுந்துட்டேன் நான். அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பாடல் சரியாக வந்துச்சுன்னா இந்த படம் சரியாக வந்துருங்கிறது முன்னாடியே தெரியும். பாடல் சரியாக வந்துருச்சு, அவ்வளோதான். அங்கே ஆரம்பித்தது இந்த படம் இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு நண்பர் பேசும்போது கூட சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு நிறைய இந்த படத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா பொருளாதார காரணங்கள், நிறைய பொருளாதார காரணங்கள், நிறைய நாள் எடுத்த படம் 2 வருஷம் எடுக்கும்போது ஒரு படத்தில் எல்லா பிரச்சனையும் வரும், உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி ஒவ்வொரு தடவையும் சோர்ந்து போயிடும். ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும், டயர்டாயிரும், உட்காந்து எதுக்கடா அந்த படம் எடுக்க, பேசாமல் சினிமா விட்டு போயிடலாமான்னு தோணும் போதெல்லாம், அந்த மாதிரி டயர்டாகும் போதெல்லாம் நாங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது அந்த பாட்டை போடுவோம். சினிமா நிஜம் பொய் சொல்லலை, சும்மா பில்டப் அந்த பேசணும், மேடையில் பேசணும், மைக்கை பிடிச்சி பேசணுங்கிறக்காக, சுவாரஸ்யமாக அதை சொல்லணுங்கிறக்காக சொல்லலை. கருவாத்தேவா பாடல் தான் அந்த படத்தை இன்றைக்கி முடிக்க வச்சுது. அந்த ஒவ்வொரு தடையும் எங்களுக்கு டயர்டாகும் போதும் அந்த பாடல் விஷுவலோட போடுவோம் ஃபஸ்ட். ஏன்னா படத்தில் முதல் 2 நாளில் எடுத்த படம் ஆரம்பித்தப்போ முதல் 3 நாளில் எடுத்தது அந்த பாடல். அதில் தான் படப்பிடிப்பு ஆரம்பித்தோம் நாங்கள். அந்த வீடியோட என்கிட்ட லேப்டாப்பில் எப்பவும் இருக்கும். அந்த பாட்டை போட்டு அந்த பாட்டை முடியும் போது எத்தனை தடவை பார்த்தாலும் சரி, நான் ஒரு 1000 தடவை பார்த்துருப்பேன் அந்த பாட்டை, எடிட்டிங்லேருந்து ஷூட்டிங்லேருந்து. இன்னைக்கு பார்த்தாலும் அந்த பாட்டை போட்டு முடிக்கும் போதும் எனக்கு என்னால் அந்த கண்ணில் தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. அவ்வளவு ஜீவன், அவ்வளவு ஒரு உயிர், வாழ்க்கை, அவ்வளவு அந்த கடைசி பாடல் முடியும் போது இருக்கிற வரி, ஒரு கிழவனின் கண்ணீரோ தரையில் ஓடுது நதியாக, ஒரு நதியோடைய தடமெல்லாம் குடும்பம் வளருது பயிராக, என் வாழ்க்கை அது. அதை 4 வரியில் கவிஞர் சொன்னார். இதுக்கு மேலே என்ன வேணும்? நான் எத்தனை படம் பண்ணலாம், எவ்வளோ வேணால், நான் ஃபேஸ்புக்கில் கூட இதை எழுதியிருந்தேன், இந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு, எவ்வளோ வேணால் படம் பண்ணலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் பேர் வாங்கலாம். எனக்கு சினிமாவில் நான் திருப்தி அப்படின்னா இந்த பாடல் உருவாகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். அதுதான் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் சாதிச்சதாக நினைக்கிறேன். நான் இந்த படம் ஜெயிச்சது, படத்தில் நிறைய நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. எனக்கு திருப்தியாக இருந்த விஷயம் அந்த விஷயம் தான். கருவாத்தேவா பாட்டு தான் இந்த படத்தோட அடையாளம், என் வாழ்க்கையோட அடையாளம், என் சினிமா வாழ்க்கையோட அடையாளம், செல்வகண்ணனோட அடையாளம். அப்படி ஒரு பாடலை தந்த கவிஞருக்கு எனக்கு மற்ற பாடல் எல்லாம் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த பாடல் வாழ்நாள் முழுக்க எனக்கு மனசுக்கு நெருக்கமான பாடல். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் உண்டு. நான் அதை இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமும் கவிஞர் தான். ஏன்னா நான் சிச்சுவேஷன் எழுதி கொடுக்கும்போது மற்ற பாடல்களை ஓரளவுக்கு சரியாக எழுதி கொடுத்துட்டேன். 2 பாடலோட சிச்சுவேஷனை கவிஞர் மாற்றினார். கிளைமாக்ஸில் இருக்கிற பாடலோட அந்த தீமை மாற்றினார். இந்த பாடலுக்கான தீமில் நான் நிறைய மற்ற பாடல் ஏதோ இப்போ வச்சு சிம்பிளாக இருக்கும், சரியாக இருக்கும். ஒரு பொண்ணுக்கு காதல் வந்துருச்சு, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாள், அதனால் அது அப்படியே அவ்வளோதான், அது சரியாக வந்துருச்சு. இந்த பாடலோட தீமில் எனக்கு நிறைய இருந்துச்சு. நான் எழுதி கொடுத்துருந்தேன். இந்த பாடலில் கவிஞர் இந்த தாத்தாவுக்கு பிறகு பாசத்தை சொல்லணும், இந்த தாத்தாவுக்கும் அம்மாவுக்குமான உறவை சொல்லணும், இந்த மாமனுடைய கோபத்தை சொல்லணும், 5 ஆண்டு வாழ்க்கையை சொல்லணும், ஒரு நிறைய ஆர்வக்கோளாறில் நிறைய எழுதி கொடுத்துருக்கேன். எனக்கு புதுசு தானே, முதல் படம் தானே. அப்போ கவிஞர் எனக்கு அது ஃபோன் பண்ணார். ஒரு 4 நாள் கழித்து பாடல் எழுத உட்காரும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, கண்ணன் இந்த மாதிரி மற்ற பாடல்கள்லாம் சரியாக இருக்குது, இந்த பாடல்களில் நிறைய சொல்கிறோம், எனக்கு தெரியாது, நான் முதல் படம் தானே பண்ணுறேன், எனக்கு அந்த சூட்சுமம் எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. எல்லாத்தையும் சொன்னால் தீம் இல்லாமல் போயிடும், சரியாக சொல்ல முடியாமல் போயிடும். ஒவ்வொரு வாரிக்கும் ஒன்று சொன்னால் ஏதாவது ஒரு தீம் வேணும், எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டப்போ தான், ஆஹா நம்ம தப்பாக தானே கொடுத்துருக்கோம், இதுதானே சரியாக இருக்கணும். அந்த அனுபவம் தான், இத்தனை வருஷம் அந்த அனுபவம், அந்த அவருடைய 30-40 வருஷம் அனுபவத்தை எனக்கு இந்த பாட்டில் அவர் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னப்போ இந்த தாத்தாவுடைய விஷயத்த சொல்லலான்னு சொல்லும்போது எனக்கு நான் இந்த கதையோட எங்கள் தாத்தாவுடைய இன்ஸ்பிரேஷனில் எழுதியிருந்தா கூட காட்சிப்படுத்துறதுக்கும் கதை எழுதுறதுக்கும் 2 விஷயம் இன்ஸ்பிரேஷன். இதில் ஒன்று இந்த குளத்தில் கல்லறிந்தவரில் கவிஞர் அவருடைய தாத்தா பொன்னையாத்தவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பார், நிறைய பேர் பற்றி. அதில் அதெல்லாம் சில காட்சிப்படுத்துன்னு நினச்சோம். குளிக்கும்போது மேலே தண்ணி ஊற்றிட்டு முத்தம் தொளிச்சிட்டே குளிப்பாருன்னு எழுதியிருக்கோம். அடுத்து வெத்தலை வீட்டுக்கு ஐயா வீடு கட்டி சென்னைக்கு கூட்டிகிட்டு தங்க வைக்கணும் போது அவன் வீட்டில் வெத்தலை வச்சுட்டு இடம் இல்லையான்னு சொல்லி சொன்னதை எழுதியிருப்பார். அது நிறைய விஷயங்கள் அது வரும். அந்த தாத்தா பேரனுக்கான உறவு அந்த ஒரு 4 பக்கம் ஆர்டிக்கலில் இந்த குளத்தில் கல்ல இருந்தவரில் அப்பவுமே வந்துச்சு, அது படிச்சிருக்கிறேன் நான். அதுதான் அந்த கதை காட்சியாக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கூட இந்த சாங்கில் மாண்டேஜ் பண்ணுறதுக்கு, கதையில் சீக்வன்ஸ் பண்ணுறதுக்குலாம் அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன் நிறையா. அதை தாண்டி அடுத்து கலிகாடு வித்தியாசம், பேயத்தேவருக்கும் மொக்கராசுக்கும் உள்ள ஒரு உறவு. அதில் கவிஞரோட புத்தகத்தில்
அந்த பேயத்தேவர் கதாபாத்திரம் தான் அதில் கதாநாயகன். அந்த பேயத்தேவருக்கும் அவருடைய பேரன் முக்கராசுக்குமான உறவு நிறைய டீல் பண்ணியிருப்பார். அதெல்லாம் தான் காட்சிப்படுத்துறதுக்கு ரெஃபரன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். அதனால அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இந்த பாடலுக்கும் இந்த பாட்டுக்கும் கவிஞருக்கும் வாழ்க்கைக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்ததாக நான் ரொம்ப நிறைய தடவை நினச்சிருக்கிறேன். அதனால் அந்த வாழ்க்கையிலேருந்து வந்த பாடல் இந்த படத்தை காப்பாற்றுச்சு. இந்த படம் எங்கள் தயாரிப்பாளர்லாம் காப்பாற்றிருக்கு. அதனால் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த பாடலை கொடுத்த இந்த கருவாத்தேவ பாடல் தான் அந்த படத்தை காப்பாற்றுச்சு, என் வாழ்க்கையை காப்பாற்றுச்சு. அந்த பாடலை கொடுத்த கவிஞர் தான் அந்த படத்தை காப்பாற்றுறாரு. சும்மா பெருமைக்கு சொல்லலை. பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக உறவுகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் என் கலை குடும்பத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில மேடைகளுக்கு அசை போட்டு கொண்டு வருவது உண்டு. சில மேடைகளில் என்ன பேச வேண்டும் என்று முணுமுணுத்து கொண்டு வருவது உண்டு. இன்னும் சில மேடைகளில் எதை பேசக்கூடாது என்று குறிப்பெடுத்து கொண்டு வருவது உண்டு. இன்னும் சில மேடைகளில் மௌனமாக இருப்பது எப்படி என்று பயிற்சி எடுத்து கொண்டு வருவது உண்டு. இந்த மேடைக்கு நான் ஏதுமற்று வந்தேன். இந்த மேடைக்கு எழுதாத வெள்ளைத்தாளாக வந்தேன். போவோம், வாழ்த்துவோம், நன்றி சொல்வோம், வருவோம் என்று கருதி வந்தேன். செல்வக்கண்ணன் என்னை உருக்கிவிட்டார். என் மனசில் கட்டி கட்டியாக கிடந்த துயரம் திரவமாக கசிகிறது. அவர் சொன்னதில் அவர் வாழ்க்கை மட்டுமல்ல, என் வாழ்க்கை, மூத்தவர்கள் வாழ்க்கை, தமிழ் சமுதாயத்தில் பேரன்களுக்கும் பேத்திகளுக்குமான தாத்தா பாட்டியின் வாழ்க்கை கரைந்தோடி வருகிறது. தமிழ் சமுதாயம் கூட்டு குடும்பங்களை இழந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டின் மிகப்பெரிய அடிப்படை அலகு, யூனிட் என்று பார்த்தால் அது குடும்பம்தான். ஒரு தேசம் என்பதே கோடி கோடி குடும்ப அலகுகளின் கூட்டம்தான், கூட்டு மொழிதான். அந்த அடிப்படை அலகு என்பது மெல்ல மெல்ல சரிந்தும் திரிந்தும் மாறியும் கொண்டிருக்கிறதோ என்று கவலைப்படுகிற கூட்டத்தில் நானும் ஒருவராக இருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு இருமுகிற தாத்தா இருந்தால் அது எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? வெற்றிலை இடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கிழவி இருந்தால் எவ்வளவு நம்பிக்கை தெரியுமா? ஒரு கிழவன் கிழவி இருக்கிற வீட்டுக்குள் தீய சக்திகள் நுழைய முடியாது. தகப்பனுக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது, கெட்ட எண்ணத்தோடு அசைகிற ஒருவன் வந்து போகிறான் என்று. கிழவனுக்கு தெரியும், கிழவிக்கு தெரியும். கிழவர்களும் கிழவிகளும் நம்முடைய குடும்பங்களில் சம்பளம் வாங்காத காவல்காரர்கள். அந்த பாசத்தை அனுபவித்தவனுக்குத்தான் அது தெரியும். அந்த பாசத்தை இந்த செல்வக்கண்ணன் என்ற இளைஞன் தன் உதிரத்தில் ஊற்றி அனுபவித்திருக்கிறான் என்று எனக்கு தெரிகிறது. இல்லை என்றால் இந்த படம் அப்படி வந்திருக்காது. தம்பி சொன்னாரே செல்வக்கண்ணன், கவிஞருக்கு நான் ஊதியம் கொடுக்கவில்லை, மிக குறைவு என்று. நீ கொடுத்த ஊதியத்தை போல் வேறெவரும் எனக்கு தரவில்லையே தம்பி. நீ கொடுத்த ஊதியம் என்ன தெரியுமா? ஒரு படத்தின் வெற்றி விழாவில் படத்தை இயக்கியவன் சிந்திய கண்ணீரை போல ஒரு ஊதியம் உண்டா? எழுதியவனை அழ வைத்த நெகிழ்வு மாதிரி ஒரு ஊதியம் உண்டா? அதெல்லாம் இருக்கட்டும். கைதட்டலை
தங்கக்காசை போல செலவழிக்கிற எங்கள் ஊடக நண்பர்கள் இத்தனை பேரும் என் வரிகளுக்கு கைதட்டி கழித்தார்களே, இதைவிட பெரிய ஊதியம் உண்டா? நான் உண்மையில் வந்தது செல்வக்கண்ணனையும் இந்த குழுவையும் வாழ்த்துவதற்கும் உங்களுக்கு நன்றி சொல்லவும் தான். இந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன், ஊடக நண்பர்களின் நேர்மையை பார்த்தேன். அவர்களுக்கு எந்த விதமான ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ரிசர்வேஷன் கிடையாது. நன்றாக இருந்தால் நன்று, நன்றில்லை என்றால் நன்றில்லை. ஒரு சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோல் போல இருந்து நல்லதை வாழ்த்துவோம் அல்லதை தள்ளுவோம் என்று முடிவெடுத்த ஊடகத்துறை நண்பர்களுக்கு நான் நேர்மையான நன்றி தெரிவிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். நான் எதிர்பார்க்கல. நான் தமிழாற்றுப்படை அடுத்து எழுதி கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. ஒரு பத்திரிகை நண்பர் அவர் பேசுகிறார், ஐயா, இடைவேளை வரைக்கும் பார்த்திருக்கிறேன், நான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன், என் மனசு கனத்திருக்கிறது, இடைவேளைக்கு பிறகு முழு படமும் பார்த்துவிட்டு மீண்டும் அழைக்கிறேன். இப்படி ஒரு தொலைபேசி. அப்போ எவ்வளவு துடிப்பு இருக்கு அவர்களுக்கு. அந்த துடிப்பு தான். தம்பி செல்வக்கண்ணன், உங்கள் மொத்த குழுவுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். மொத்த குழுவுக்கும். இந்த படத்தில் இளங்கோ என்று ஒரு நடிகர் கிடைத்திருக்கிறார், அஞ்சலி என்று ஒரு நடிகை கிடைத்திருக்கிறார். நம்ம இசையமைப்பாளர் பேர் என்ன? பிராங்க்லின் என்று ஒரு இசையமைப்பாளர் கிடைத்திருக்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும். நெடுநல்வாடை என்ற படத்தின் மூலமாக 50 தயாரிப்பாளர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பஞ்சம். தயாரிப்பாளர்கள் தான் பஞ்சம். இந்த 50 பேரும் ஒரு 25 பேராவது இன்னொரு படம் எடுக்கலாம் நம்பிக்கையோடு என்று வந்தால் 25 இளைய சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். அந்த செல்வக்கண்ணன் சென்னைக்கு வந்த பொழுது என்னென்ன கனவுகளோடு வந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தன் கனவுகளை தொடர்ந்து நனவாக்க வேண்டும் என்று அந்த இளைஞர் செய்திருக்கிற முயற்சி, சிராய்ப்புகள், காயங்கள், அவமானங்கள், தவிப்புகள், ஏமாற்றங்கள், இந்த சென்னையை விட்டு ஓடி போய் விடலாமா என்ற தவிப்பு, இல்லை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற துடிப்பு, இந்த இரண்டுக்கு மத்தியிலுமான ஊசலாட்டம், இவைகளுக்கெல்லாம் பிறகுதான் நெடுநல் வாடை என்று ஒரு படத்தை அவர் எடுத்திருக்கிறார். தம்பி, உங்களுக்கு நான் தமிழ் இலக்கியத்தின் சார்பில் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு தலைப்பு தமிழ்நாட்டில் தமிழில் பெயர் வைத்தால், தமிழ் படத்தில் பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று ஒரு சட்டத்தையே போட்டு கலைஞர் தமிழ் வளர்த்தார். ஒரு சட்டமே போட்டார். நான் பண்ணுறேன் சில படம், நானும் அவர் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். சில பேர் கேட்போம், இந்த படத்துக்கு வரி விலக்கு கேட்கிறார்கள், இது தமிழ் இல்லையே, வடமொழி ஆயிற்றே என்று சில பேர் கேட்ட பொழுது அவர் என்னை பார்ப்பார், நான் அவரையே பார்ப்பேன். சரி சரி, வடமொழி தமிழில் கலந்து விட்டது, தமிழாக ஆக்கி கொண்டு வரி விலக்கு கொடுத்து விடுங்கள். அது ஒரு பெருமனசு. அப்படிலாம் சொல்லியிருக்காரு. நெடுநல் வாடை என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புலவன் எழுதி தன் 10 பாட்டில் ஒரு பாட்டுக்கு தலைப்பு வைத்த பொழுது செல்வக்கண்ணன் என்ற ஒரு இளைஞன் 21ஆம் நூற்றாண்டில் படம் எடுத்து இதை தலைப்பாக வைப்பான் என்று கருதியிருப்பானா? முருகு பொருளாறு 12 முல்லை பெருகு வளமுதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் 10 என்று எழுதப்பட்ட இந்த வெண்பாவில் நெடுநல் வாடையை சேர்த்த பொழுது இது ஒரு கலைப்படத்திற்கு தலைப்பாகும் என்று அந்த புலவனும் கருதியிருக்க மாட்டான். இதுதான் தமிழ். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சரிக்கப்பட்ட ஒரு தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக டிஜிட்டல் யுகத்தில் புழங்குகிறதே, இதுதான் தமிழ். இந்த உணர்வோடு தலைப்பு வைக்க வேண்டும் என்று இளைய இயக்குனர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கொட்டி கிடக்கின்றன தமிழில் சொற்கள்,
கொட்டி கிடக்கின்றன பொருள்கள். தமிழின் வேர் சொற்கள் அவ்வளவு இருக்கு. பெரியார் சொன்னார் நான் ஏன் மற்ற மொழிகளை, தமிழ் மேல எனக்கு பெருசா பற்றெல்லாம் கிடையாது. பெரியார் சொன்னார், தமிழ் மீது எனக்கு பெரிய பற்றெல்லாம் கிடையாது, அதுவும் ஒரு மொழி, அதுவும் ஒரு கருவி, அவ்வளவுதான். இது கடவுள், இது கன்னித்தன்மையானது, இது அகஸ்தியன் பேசியது, சிவபெருமான் உடுக்கை எடுத்து பிறந்தது, இது சைவம் வைணவம் பேசியது, தேவாரம் திருவாசகம் இருக்கு, இதற்காகவெல்லாம் நான் தமிழை பெரிது என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் ஏன் கருதுகிறேன் என்றால், ஞான பொருள்கள் குவிவதற்கான சொற்களையும் வெளியையும் தமிழ் தனக்குள் கொண்டிருக்கிறது என்பதனால், தமிழ் மொழியை இழந்தால் நான் நஷ்டப்பட்டு போவேன் என்பதனால் தமிழ் மொழியை நான் ஆதரிக்கிறேன். இப்படி சொன்னார். இவ்வளவு நீண்ட பரந்த விரிந்த வேர்ச்சொற்கள் கொண்ட தமிழிலிருந்து ஆயிரம் தலைப்புகளை தமிழ் இளைஞர்கள் தேடலாம். தேடி பாருங்க, கிடைக்கும். தலைப்பு வேண்டுமென்றால் என்னை போன்றவர்களை நீங்கள் அணுகலாம். நூற்றுக்கணக்கில் தலைப்பு தருவதற்கு, தமிழ் தலைப்பு தருவதற்கு காத்திருக்கிறோம். ஒரு தமிழ் பருவதற்கு அதாங்க ஒரு தலைப்பு நீங்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்க. ஒரு தலைப்பு தொலைக்காட்சியில தலைப்பு தமிழ் வருது, சோரொட்டியில தமிழ் வருது, பத்திரிகையில் தமிழ் உச்சரிக்கப்படுகிறது. நெடுநல்வாடை பார்த்தாச்சா என்று ஒரு தேநீர் கடையில் 2 தொழிலாளிகள் பேசுகிறார். கல்லூரி மாணவரும் மாணவியும் ஆங்கிலத்திலேயே வாழ்க்கையை தொலைத்து விட்ட 2 பேர். Do you want to see நெடுநல்வாடை? பேசுறாங்க. எனவே நீங்க தமிழ்ல ஏன் பேர் வைக்க சொல்றேன், நான் வற்புறுத்துறேன்னா, தமிழில் பெயர் வச்சுட்டா உங்க பள்ளிக்கூடத்தில் உங்க பெயர் தமிழ்ல புழங்குது. வங்கி கணக்கில், கடவுச்சீட்டுல, வாக்காளர் அட்டையில, அழைத்தலில் உங்க பேர் சொல்லிதான் கூப்பிடணும். 2 பேர் பேசுகிற பொழுது உங்கள் பெயர் தமிழில் இருந்தால் தமிழ் புழங்கப்படுகிறது. இப்படித்தான் இருக்கு. சோ தினந்தோறும் தமிழ் புழங்க வேண்டும் என்றால் தமிழர்களின் பெயர்கள் தமிழில் துலங்க வேண்டும். நெடுநல்வாடைக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு தொண்டு செஞ்சிருக்கீங்க. நெடுநல்வாடைக்கு பேர் வச்சு உன்னை நான் பாராட்டுகிறேன். அப்புறம் நுட்பமான செய்திகளின் வாழ்வியல் அசைவுகளை நெடுநல்வாடையில் நீங்க பார்க்கலாம். ஒரு இடம் தம்பி, நான் ரொம்ப நெகிழ்ந்து போன இடம் நெடுநல்வாடையில். அந்த மகள் கோவிச்சிட்டு குழந்தைகளோட திரும்பி வருவா. ஒரு தடவை தான் படம் பார்த்தேன். அந்த அதிர்வுகள் இருக்கு தம்பி, அது ரொம்ப அபூர்வம். திருப்பி வீட்டுக்கு வர்றவ குழந்தைகளை வச்சுக்கிட்டு கிணத்தை எட்டி பார்ப்பா. அந்த அவ மனநிலை, பாவனை, பின்னணி, அவள் உடல் மொழி, குழந்தைகளின் மெல்லிய அச்சம், இவைகளெல்லாம் கூடி ஒரு நிமிடத்துக்கு 72 முறை துடிக்க வேண்டிய இதயத்தை 90 முறை துடிக்க வைத்தது அந்த காட்சி. ஒருவேளை இவ தற்கொலை செய்து கொள்வாளோ, குழந்தைகளை முதலில் எறிவாளோ, தான் பிறகு குதிப்பாளோ, ஐயோ பாவி மகளே, நீ தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று மனசு துடித்தது. அந்த மாதிரி தற்கொலைகள் தான் கிராமத்தில் அதிகம். ஒரு உயிரின் விலை என்பது கிராமத்து வாழ்க்கையில் தான் மலிவு. வறுமை, அவமானம், துன்பம், இந்த 3ம் தான் பெண்களின் எதிரிகள். இந்த 3ஐயும் கடந்து வருவதற்குள் ஒரு கிராமத்து பெண் படுகிற பாடு பெரும்பாடு. இதுல மிக முக்கியமா நான் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர்னு சொன்னீங்க. கண்ணீர் ஓடுது நதியாக, நதியோடிய தடமெல்லாம் குடும்பம் வளருது பயிராக, திருப்பி திருப்பி சொன்னீங்க. ஒரு கலையின் உன்னதமான விளைவு ஒரு சொட்டு கண்ணீர் வரவழைப்பதுதான். உறவுகளின் உன்னதமும் அதுதான். நல்ல கலை, நல்ல வாழ்வு, நல்ல காவியம் எல்லாம் தியாகத்தில் முடிவதுதான். தியாகத்தில் முடிகிறது தான் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஏனென்றால் ஒரு மனித வாழ்வில் தியாகம் செய்வதுதான் அரிது, பெரிது, உச்சமும் அதுதான், அரிதும் அதுதான்,
எவனும் எவளும் செய்ய தயங்குகிற செயலும் அதுதான், தியாகம்தான். அதற்கு கொடுக்க வேண்டிய விலை அதிகம். அந்த தியாகத்தால் தான் நெடுநல் வாடை உள்ளார்ந்த நீரோட்டத்தில் நிற்கிறது. அதான் அடிப்படை. அந்த கண்ணீர் விடுகிற போது மனித மனத்தினுடைய அடைத்து கிடந்த தாழ்பாடுகள் எல்லாம் தெரித்து தெரித்து திறக்கின்றன. இந்த ஒரு சொல் தான், இந்த ஒரு சொல் ஒரு பேச்சாளனுக்கு, ஒரு கலைஞனுக்கு, ஒரு கலைக்கு, ஒரு காவியத்துக்கு இந்த அடடே தான்.